மாட்டாள். வறுவிதி வந்தா அவரவருக்கு வழியில தங்குவது கிடையாது. அவவிதி பயன் அவ அழுவரா. இது சகனமும் அல்ல. இப்படியே சைனங்கள் ஆய்கொண்டே நாம எவ்வளவு தூரத்தை கடந்து வந்திருக்கிறோம் பார்த்தாயா? அங்க காது கொடுத்து கேளுங்க. என்னது சாமி? ஐயா அந்த பொட்டில இருந்து பொட்டி அதோ பாத்தியா அந்த அலருது கோட்டா கூவுதுங்க. இனிமே சயனங்க. அந்த அலறினால் அது ஆகாத சயனம். சித்திரவள்ளி, இந்த ஆந்தை ஏன் அலறுகிறது தெரியுமா? அதை கூட குருவி அந்த பெண்குறை விட்டு நெடிய தூரம் போய்விட்டது. தன் இறை தேடி. அதனால தன் கணவனை காணம் என்று அந்த பெண்குருவியாகப்பட்டது கூவி அழைக்கிறது தவிர இது சகனம் இல்லடி. சயனம் கிடையாதா? நாமளும் நெடிய தூரம் வந்துட்டோம். எங்க தங்குறது? எப்படி நம்ம காலம் கழிப்பது? சித்திரவள்ளி,
வடக்க வாழை மரங்களும் தெற்க தென்னை மரங்களும் எத்தனை பசுமையான நகரத்தை பார்த்தாயா? மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவுவதும் இப்பேற்பட்ட ஒரு பசுமையுள்ள நகரத்துல நாம பிழைக்காது எங்க பிழைக்க போறோம்? பாலமரம் சோலையெல்லாம் இருக்கிறது. அதாவது எலிவங்கா இருந்தாலும் அழிவங்கன்னு நமக்கு ஒண்ணு வேணும். இரவு நேரமானா எங்க தங்குவேன் சித்திரவல்லி? ஏதோ ஒரு கூலிதாளி செய்து கூட பிழைக்கலாம். ஆனா இரவு நேரம் வந்தா நம்ம தங்குவதற்கு ஒரு இடம் வேணும். அதை கொள்ள கட்டி கட்டி வைத்தோம். சொல்லுங்க. முன்னோர் காலத்துல கொல்ல கட்டியாரு இந்த திண்டிவனத்துல சத்திரம் கட்டி வைத்திருக்கிறாரு. இந்த சத்திரத்துல நாம சில காலம் கழிப்போம். நேரமும் காலமும் வரும்போது பிறகு எங்க புள்ளஞ்செட்டியார் கட்டி வச்ச சத்திரம் ரயில்வே கேட் வர பக்கமா இருக்குது. இந்த ரயிலுக்கு வரவங்க போய் இதுல தானே போவாங்க. உண்மை. சத்திரம் என்பது பொதுவானது. 10 பேர் வருவாங்க, உட்காருவாங்க, போவாங்க. இது 10 பேருக்கு சொந்தமானது. அவ்வளவுதான் நாமளும். இது யாரும் தடுக்க முடியாது. ஆனா சத்திரத்துல தங்கி கூட இருக்கலாம். நம்ம எப்படி வயிறு பிள்ளைக்கு வழி என்ன? நாடாளு ராஜ மன்னை தன்னுடைய வயிற்று பிளப்புக்காக உயிருக்கு பயந்து தேசம் விட்டு தேசம் வந்துட்டோம். இது திண்டிவன சத்திரம். நாம என்ன வேலை செஞ்சு பிழைக்கிறது? நம்ம யாரு என்ன வேலை செஞ்சு பிழைக்க முடியும்? கண்ணே சித்திரவல்லி. ஆனா நம்ம குலதொழிலு கல்லுடைக்கிற வேலை. நான் கல்லுடைக்கு போயிட்டு வர்றேன். இந்த சத்திரத்துல என்ன தனிமையில விட்டுட்டு நீங்க கல்லுடைக்கு போறீங்களா? சாமி ஒரு மாதிரியா பாப்பாங்க. அதனால நான் ஒருத்தி இருக்கிறத விட நானும் வர்றேங்க. ஆயிரக்கணக்கான ஒட்டர்கள் அங்க வேலை செய்யறாங்க. ஆயிரக்கணக்கான ஒட்டர்கள் வேலை செய்ய இடத்துல ஒரு பெண்ணை நான் அழைச்சிக்கிட்டு போக முடியுமா? அப்படியே அழைச்சிட்டு போனாலும் என்ன போல ஒட்டர்கள்லாம்
என்னை எவ்வளவா பேச மாட்டாங்களா? எங்க சொந்த பொண்டாட்டி தானே கூட்டிட்டு போறீங்க, சொல்லுங்க. சரி, சித்திரவள்ளி, நீ விரல் நீட்டினா 1000 பேர் உன் அருகாமையில் வந்து நிக்கக்கூடிய ஒரு நாட்டு மகாராணி நீ. நீ இந்த வேகாத வெயில்ல வந்து நான் கஷ்டப்படணுமா? நான் பண்றது போதாதா? அதனால இந்த சத்திரத்துல நான் வேலைக்கு போறேன். அடி கல்லடைக்கும் ஒட்டடுக்கு உச்சி பொழுதுக்குள்ள நான் கல்லணைக்கு போறேன். எனக்கு கஞ்சி காய்ச்சி எடுத்துக்கிட்டு அதிசீக்கிரமா வந்துரு. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். அதாவது அழைத்து செல்லவில்லை என்றாலும் கடவுளுக்கு அதாவது சாதம் கொண்டுட்டு வர மாதிரியும் உங்களை பார்த்த மாதிரி இருக்குது. போயிட்டு வாங்க. இதெல்லாம் முதலாக இவ்வளவு துன்பத்தையும் கஷ்டத்தையும் நான் அனுபவித்தது கிடையாது. இந்த ஆரம் இல்லாத அந்த தனிமையான சத்திரத்துல தனிமையில நான் விட்டுட்டு போறேன். கண்ணை சித்திரவல்லி கண்ணாடி மண்ண விட்டு மரம் போகுமா, இந்த 10 பேத்துக்கு பொதுவான இந்த சத்திரத்துல உன்னை தனிமையில நான் விட்டுட்டு வேலைக்கு போறேன்.
ஒரு நாட்டின் மகாராணி இப்படி ஒன்ன கஷ்டப்படும்படி அந்த இசைய தலையில எழுதிட்டானே சித்திரவள்ளி. இது என் வாழ்க்கையில விளையாடுது.